கணினி திரையில் நாம் காணும் ஒவ்வொரு தளமும் உண்மையே அப்படின்னு நம்புறீங்களா? நீங்கள் தட்டச்சு செய்யும் இணைய முகவரி, அதாவது URL சரியானது தானா? நீங்கள் உள் நுழையும் இணைய வாசல், கேட்வே ஆஃப் த வெப்சைட் சரியானதா? ஒரு வெப்சைட்டை கிளிக் செய்தால் அது வேறு இணைய பக்கத்திற்கு உங்களை இட்டு செல்கிறதா? ஒரு பெயர், ஒரே தோற்றம், ஒரே முகவரி, அப்படியெனில் அந்த இணைய பக்கம், வெப் பேஜ் எப்படி போலியானதாக இருக்க முடியும்? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் இணைந்து தேடுவோமா? மத்தேயு 7:15-16. போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? உண்மையான மனிதர்கள் போல வேடமிட்டு வரும் போலிகளை குறித்து இயேசு அன்றே எச்சரித்திருக்கிறார். அருள்வாக்கு பகுதி மத்தேயு 7:15-16 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே மிக தெளிவாக இன்றைய காலகட்டத்தில் இணையம் வழியாக ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உள்நுழையும் சைபர் குற்றங்களை குறித்து சொல்வதாகவே நான் பார்க்கிறேன். ஃபார்மிங் என்னும் சைபர் குற்றத்திற்கு இந்த இறை வார்த்தை பகுதி மிகவே ஒத்துப்போகிறது. இன்றைய சைபர் உலகிலே அடையாளங்கள் களவாடப்படுகின்றன. ஆள் மாறாட்ட பித்தலாட்டம் தினம் தினம் அரங்கேறுகிறது. தன் முகத்தை மறைத்து கொண்டு பிரபலமான இன்னொருவரின் அடையாளத்தை முகத்தில் தைத்து கொண்டு வலம் வரும் இணையதளங்கள் இன்று நிறைய காண கிடைக்கின்றன. எது போலி எது உண்மையானது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அது ஒத்து வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் பலர் இணையம் வழியாக ஏமாற்றப்படுகின்றனர். இந்த ஏமாற்று மோசடியினை ஃபார்மிங், PHARMING என்கின்றனர். எடுத்துக்காட்டாக கூகுள் தேடல் பக்கத்தில் நமது வங்கி இணையதள பக்கத்தை தேடி கண்டுபிடிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதன் பெயர் சரியாக இருக்கிறது, அதன் லட்சணை அதாவது லோகோவும் சரியாக இருக்கிறது. கிளிக் செய்து உள் செல்லும் போது அதன் முகப்பக்கமும் சரியாக இருக்கிறது. எனவே இது நமது வங்கியின் ஒரிஜினல் பக்கம்தான் என்று எண்ணி பலர் பண பரிவர்த்தனை செய்கிறோம். ஆனால் இந்த சரிபார்ப்பு மட்டும் போதுமானது இல்லை. உரலி அல்லது இணையதள முகவரி URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டரையும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்ப்பது அவசியம். ஃபார்மிங் என்ற இணையதள மோசடி பல விதங்களில் நடைபெறுகிறது. ஒரு இணையதளத்தை கிளிக் செய்தால் அதே போன்ற இன்னொரு போலி இணையதளத்திற்கு கொண்டு சேர்க்கிறது. ஒரு இணையதள லிங்கை கிளிக் செய்யும் போது தேவையில்லா விஷமாக்கப்பட்ட கேஷ், பாய்சன்ட் கேஷ் குறியீடு, கோடு ஒன்று தரவிறக்கம் செய்யப்பட்டு நம் கணினியின் ஹோஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஃபைலுக்குள் சென்று ஒட்டிக்கொள்வதால் எந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் செய்தாலும் அது போலியான இணையதள முகப்பக்கத்திற்கே கொண்டு செல்கிறது. நீங்கள் ஒரு தளத்திற்கு செல்லும் போது அதன் முகவரி HTTPS என்று தொடங்குகிறதா என பார்க்கவும். எஸ் என்பது மிக முக்கியம், ஏனெனில் அது செக்யூர் என்பதை குறிக்கிறது. முகவரி பெட்டியில் அதாவது அட்ரஸ் பாரில் பூட்டு சின்னம், பேட் லாக் ஐகான் இருப்பதை உறுதி செய்யவும். உங்களின் அனைத்து கணக்குகளுக்கும் அதாவது இமெயில், பேங்க், சோஷியல் மீடியா இவை அனைத்திற்கும் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் முறையை செயல்படுத்தவும். இதன் மூலம் சைபர் குற்றவாளிகள் உங்கள் கடவு எண்ணை அதாவது பாஸ்வேர்டை திருடினாலும் உங்கள் மொபைலுக்கு வரும் OTP இல்லாமல் யாராலும் அந்த அக்கௌண்ட்டுக்குள் லாகின் செய்ய முடியாது. உங்கள் வைஃபை ரவுட்டரின் டிஃபால்ட் பாஸ்வேர்டை மாற்றி வலிமையான பாஸ்வேர்டை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் அவசியம். இணையம் என்பது எப்போதும் நன்மையும் உண்மையும் விளைவிக்க செய்யும் விளைநிலம் அல்ல. தூக்கி வீசப்படும் பிளாஸ்டிக் குப்பைகளைப் போல நமது அடையாளங்களும் அந்தரங்கங்களும் நமது இயல்பும் இருப்பும் இணையதள சந்தை கிடங்குகளில் விற்பனைக்காக தூக்கி வீசப்படுகின்றன. பொய் பொம்மைகளை இனம் கண்டு கொண்டால் மட்டுமே உண்மையும் நன்மையும் இணையதளங்களில் தொடர்ந்து முளைவிட்டு கொண்டே இருக்கும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.